நாரத முனிவர் மகாவிஷ்ணுவை பார்த்து அவர் வைகுண்டத்தில் அவர் பாடல்களால் மகிழ்விக்கவும் செஞ்சார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் நான் தும்ருவை விட சிறந்த பாடகனாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது மகாவிஷ்ணு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நாரத முனிவரே நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் தும்ருவை விட சிறந்த பாடகன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாரத முனிவர் மகாவிஷ்ணுவை பார்த்து தும்ருவை விட சிறந்த பாடகனாக வரணும்னு சொல்லி அவர் வரம் கேட்குறாரு. அப்போ மகாவிஷ்ணு அந்த வரத்தை கொடுத்துட்டு பூலோகத்தில் ஒரு அரியவகை கோட்டான் இருக்குது, அதுக்கிட்ட போய் இசை கற்றுட்டுவான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த கோட்டான் கிட்ட போய் இசை கற்றுக்கிட்ட நாரத முனிவர் திரும்ப வைகுண்டத்துக்கு அவர் பாட்டு பாடி காட்டுறாரு. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, உங்கள் பாடல்கள் அப்படிங்கிறது மேன்மை அடைஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் தும்ரு அளவு வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் ரொம்ப வருத்தமடைகிறார். மகாவிஷ்ணு சொல்கிறாரு, துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறப்போ நானே உங்களுக்கு இசை சொல்லித்தரேன், அப்போ நீங்கள் தும்ரு விட சிறந்த பாடகராக வருவீங்கன்னு சொல்லி அவர் சொல்லவும் செய்கிறாரு. இதை கேட்டு நாரத முனிவரும் துவாபரயுகம் வரும் வரை காத்துட்டும் இருந்தார். நாரதருக்கு தும்ருவை விட சிறந்த இசை ஞானியாக ஆகணும் அப்படிங்கிற அவரோட இசை தேடலில் மகாவிஷ்ணு துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்து நாரதருக்கு இசை சொல்லி கொடுத்தாரா இல்லையா, நாரத முனிவர் தும்ருவை விட சிறந்த இசை ஞானி ஆனாரா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் முழுசாக பாருங்கள். நாரத முனிவர் தும்ருவை விட சிறந்த இசைஞானியாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் துவாபரயுகம் வரும் வரை அவர் காத்துட்டு இருந்தார். மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே துவாபரயுகம் வந்துச்சு. அதில் மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரமும் எடுக்க செஞ்சார். அப்போ நாரத முனிவர் கிருஷ்ணர்கிட்ட எப்படியாவது இசை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் கிருஷ்ணரை தேடி துவாரகைக்கு வரவும் செய்கிறாரு. கிருஷ்ணர் நாரதரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கவும் செய்கிறாரு. வரவேற்று நாரத முனிவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறப்போ எனக்கு இசை சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய இசைஞானியை வருவீங்க, அது என்னோட ஆசீர்வாதம். நீங்கள் முதல் இசை கற்றுக்கணும் அப்படின்னா உங்களோட இசை இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு நீங்கள் என்னோட மனைவியான ஜாம்பவதிகிட்ட போய் முதல் இசை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நாரத முனிவரும் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் ஜாம்பவதி கிட்ட போய் இசை கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறார். இப்படி ஜாம்பவதிகிட்ட இருந்து நல்லா இசை கற்றுக்கிட்ட நாரத முனிவர் திரும்ப மகாவிஷ்ணுவான அந்த கிருஷ்ணர்கிட்ட அவர் கற்றுக்கிட்ட இசை வாசித்து காட்டுறாரு. அவர் பாடல்கள் பாடி காட்டுறாரு. இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களோட இசை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக மேம்பட்டுருக்கு, இன்னும் நீங்கள் தும்ரு அளவுக்கு வரலை, இன்னும் நீங்கள் தும்ரு அளவுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய மனைவியர்களில் 7 பேர்கள் இசையில் சிறந்தவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இசை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பவும் செய்கிறாரு. கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே நாரத முனிவரும் அவரோட மனைவியர்களான 7 பேர்கிட்ட ஒவ்வொருத்தவங்கிட்டையும் ஒரு வருஷம் இருந்து அவர் இசை கற்றுக்கிறார். இப்படி 7 வருஷம் இருந்து அவரோட இசை பாடம் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் கிருஷ்ணரை பார்த்து, நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாசித்து காட்டுறாரு. கிருஷ்ணர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களோட இசை அப்படிங்கிறது நல்லா மேம்பட்டிருக்கு, இன்னும் நீங்கள் தும்ரு அளவு வரணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி கிருஷ்ண பகவான் நாரதருக்கு இசை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து நாரத முனிவர் ரொம்ப வியப்போடையும் ரொம்ப ஆசீர்வாதம் அடைஞ்ச மாதிரி அவர் கிருஷ்ணர்கிட்ட இருந்து எல்லா இசையும் அவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட அவர் கற்றுக்கிட்ட இசையையும் அவர் கற்றுக்கிட்ட யாழையும் இசைச்சு காட்டுறாரு. அதை பார்த்து கிருஷ்ணர் மதிமயங்கி அவர் சொல்கிறாரு, நீங்கள் தும்ருவை விட சிறந்த பாடகன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் தன்னோட பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்னையிலிருந்து நாரத முனிவர் போகிற இடத்துக்கு எல்லாமே அவர் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர் நாராயண நாமத்தையும் நாராயணோட புகழையும் அவர் அந்த யாழ் இசைச்சு பாட்டு பாடிட்டு இருந்தார். இந்த நாரதர் சீரீஸ்ல இருந்து நாரதர் கதையிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் வருது அப்படின்னா அது இனிமையான முடிவுகளை கொடுக்க போகுது, நம்மளை அடுத்தபடியான வாழ்க்கையில் ஒரு நகர்வுகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது. நாரத முனிவர் பிரம்மதேவன்கிட்ட 2 சாபங்களை வாங்கியிருந்தாலுமே அந்த 2 சாபங்கள் மூலிமா அவர் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மகாவிஷ்ணு கிட்ட போய் அவர் இசை கற்றுக்கணும்னு சொல்லி அவர் ஆசையும் பட்டார். அவர் இசை கற்றுக்க ஆசைப்பட்டதுனால மகாவிஷ்ணு அவரை பூலோகத்துக்கு அனுப்பி ஒரு கோட்டான் கிட்ட இசை கற்றுக்கவும் சொன்னார். நாரதர் அந்த கோட்டான் கிட்ட இசை கற்றுக்கிட்ட நேரத்தினாலேயும் சரி, நாரதர் அந்த நிகழ்வுகள் நடந்ததுனாலையும் சரி, அந்த கோட்டானுக்கு கருடனா அவதரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அவர் மகாவிஷ்ணுவே எப்போவுமே சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைச்சிது. தன் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களையும் கழிக்கும் விதமாகவும் அந்த மகாவிஷ்ணு கூடவே எப்பவுமே இருக்கும் விதமானோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சரி, ஒவ்வொரு நிகழ்வும் சரி, நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். இதுதான் நாரத முனிவரோட சீரீஸ்ல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாரதரோட கதையிலிருந்து நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க? இந்த கதையை நான் இப்போ தான் முதல் முறையாக கேட்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.